ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஜனநாயக முறைப்படி நேற்றைய தினம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகக் குழு கூட்டி அதிலே 3 பேர்கள் போட்டியிடுகின்ற வகையிலே ஓட்டெடுப்பு நடைபெற்றது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பிரிசில்லா ஜான் பாண்டியன் அவர்களை ஓட்டெடுப்பு மூலமாக தேர்வு செய்து அவர்கள்தான் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்பதை அறிவிக்கிறேன். இன்று சாயங்காலத்திலிருந்து தொகுதிக்கு சென்று பணிகளை சிறப்பாக செய்து வெற்றி பெற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலேயும் அவர்களுக்கு வாழ்த்துதனை சமர்ப்பிக்கிறேன். தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பீடத்திலே அமர்வார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை வரலாறு காணாத வெற்றி வேட்பாளராக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் நன்கு படித்தவர்கள், வழக்கறிஞர், பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர், எக்ஸிகியூட்டிவ் சேர்மன், பிஎட் எம்எல்லாம் படித்தவர்கள், அதிகமாக படித்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்த ஒரு வெற்றி வேட்பாளரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே அவர்கள் நிச்சயமாக ராஜபாளையம் தொகுதியிலே வாழுகின்ற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக பணி செய்வார்கள். நல்லபடியாக சேவை செய்து அந்த தொகுதியை மீண்டும் எப்பொழுதுமே அவருடைய தொகுதியாக தக்க வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த தொகுதியை நாங்கள் அறிவிக்கின்றோம். வேற ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். நாங்கள் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக அந்த ராஜபாளையம் தொகுதியில் வேலை செஞ்சிருக்கோம். அங்கே தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், அதே மாதிரி கைத்தறி அதெல்லாம் நிறைய மில்லெல்லாம் மூடி இருக்காங்க, அதெல்லாம் திறக்கணும். தொழிலாளர்கள் நிறைந்த இடமாக இருப்பதனால் தொழிலாளர்களுக்கு வேலை செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வார்கள். தண்ணீர் பிரச்சனை அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பது மக்களுடைய குறைபாடு. அது எங்களுக்கு பிளஸாக வெற்றி வேட்பாளருக்கு அமையும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த தொகுதி தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி, விவசாயத்தை சார்ந்தவர்கள் நிறைந்த தொகுதி, ஏழை எளிய பாமர மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு இங்கு அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் கழகத்துடைய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஜனநாயக முறைப்படி நேற்றைய தினம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகக் குழு கூட்டி அதிலே 3 பேர்கள் போட்டியிடுகின்ற வகையிலே ஓட்டெடுப்பு நடைபெற்றது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பிரிசில்லா ஜான் பாண்டியன் அவர்களை ஓட்டெடுப்பு மூலமாக தேர்வு செய்து அவர்கள்தான் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்பதை
அறிவிக்கிறேன். இன்று சாயங்காலத்திலிருந்து தொகுதிக்கு சென்று பணிகளை சிறப்பாக செய்து வெற்றி பெற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலேயும் அவர்களுக்கு வாழ்த்துதனை சமர்ப்பிக்கிறேன். தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பீடத்திலே அமர்வார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை வரலாறு காணாத வெற்றியாக வெற்றி வேட்பாளராக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே பிரிசிலா பாண்டியன் அவர்கள் நன்கு படித்தவர்கள், வழக்கறிஞர், பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர், எக்ஸிகியூட்டிவ் சேர்மன், பிஎட் எம்எல்லாம் படித்தவர்கள், அதிகமாக படித்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்த ஒரு நல்ல ஒரு வெற்றி வேட்பாளரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே அவர்கள் நிச்சயமாக ராஜபாளையம் தொகுதியிலே வாழுகின்ற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக பணி செய்வார்கள். நல்லபடியாக சேவை செய்து அந்த தொகுதியை மீண்டும் எப்பொழுதுமே அவருடைய தொகுதியாக தக்க வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த தொகுதியை நாங்கள் அறிவிக்கின்றோம். வேற ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். நாங்கள் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக அந்த ராஜபாளையம் தொகுதியில் வேலை செஞ்சிருக்கோம். அங்கே தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், அதே மாதிரி தறி கைத்தறி அதெல்லாம் நிறைய மில்லெல்லாம் மூடி இருக்காங்க, அதெல்லாம் திறக்கணும். தொழிலாளர்கள் நிறைந்த இடமாக இருப்பதனால் தொழிலாளர்களுக்கு வேலை செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வார்கள். தண்ணீர் பிரச்சனை அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பது மக்களுடைய குறைபாடு. அது எங்களுக்கு பிளஸாக வெற்றி வேட்பாளருக்கு அமையும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த தொகுதி தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி, விவசாயத்தை சார்ந்தவர்கள் நிறைந்த தொகுதி, ஏழை எளிய பாமர மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு இங்கு அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, நம்முடைய வெற்றி வேட்பாளர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள் தேர்தல் காலத்திலே புகுந்து இதுவரை யாருமே செய்ய முடியாத சேவைகளை எல்லாம் அவர்கள் வெற்றி பாதையிலே சென்று செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு களமிறக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், அதான் முக்கியமாக பார்க்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது தாமரை சின்னம். அவர்கள் தாமரை சின்னத்துடைய வேட்பாளர்கள் நிற்பார்கள். இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் முழு ஒத்துழைப்போடு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த 5 தொகுதிகளும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி வேட்பாளர் தாமரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் இரட்டை இலை, எங்களது கூட்டணிகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், வேற அதர் கட்சிகள்லாம் எங்களுக்கு போட்டி கிடையாது. திமுக, அண்ணா திமுக இருவருடைய போட்டி. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், வெற்றி பெறுவது உறுதி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. எந்த மாற்றம் கருத்தும் இல்லை.
கலந்து ஆலோசித்து அழைப்பு கொடுத்து யாரெல்லாம் வரணுங்கிறத நிர்ணயம் செய்து அழைப்பு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பேசணும்ல, பேசாம சொல்ல பிரதமர் இல்லையா, பேசி அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அழைப்போம். இந்த முறை இந்த பணம் பட்டுவடா நடக்க அதிக வாய்ப்பு இருக்குமே சொல்றாங்க. அது தேர்தல் ஆணையம் எப்படி கையாளணும்? தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வற்புறுத்துகிறது. அதையும் மீறி இன்றைக்கு அவர்கள் ரூலிங் பார்ட்டில் இருந்தவங்க காவல்துறைகளை வைத்து அவர்கள் பணம் கொடுப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. பணம் கொடுப்பது முழுவதும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் தான் கிராமம் முழுவதும் பணம் கொடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இதுதான் உண்மை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் சார்பாக என்னை இந்த தொகுதியிலே வேட்பாளராக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சின்னமான தாமரை சின்னத்தில் நான் இந்த களம் காண போகின்றேன். நிச்சயமாக இந்த வேட்பாளர் என்ற முறையில் மட்டும் இல்லாமல் ராஜபாளையம் தொகுதியிலே மக்களின் பிரச்சனைக்கு எந்த ஒரு தேவைகளோ அந்த தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்வதே என்னுடைய நோக்கமாக நான் இந்த களம் காண்கின்றேன். குறிப்பாக விவசாய மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு முதல் கட்டமாக என்னுடைய பலத்த குரலும் என்னுடைய சேவையும் இருக்கும். நிச்சயமாக இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர் பிரச்சனைகள் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. முறையாக அந்த பிரச்சனைகளை கண்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். அங்கு வெற்றியை பெறுவேன். இந்த என்டிஏ கூட்டணிக்கு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று தருவேன் என்று இந்த வேளையில கூறிக்கொண்டு மக்களுக்காக நான் இருக்கின்றேன். எந்த மக்களையும் ஜாதி பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யவே நான் வருகின்றேன் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் 5 வருஷமா அதிர்ஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. பார்த்திருப்பீங்களா, கொலை, கொள்ளை, கஞ்சா வியாபாரம், சார வியாபாரம், டாஸ்மாக் இதெல்லாம் செய்தவங்க என்ன இன்னும் 5 வருஷத்துல ஜெயிச்சு எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் சும்மா தேர்தல் வாக்குறுதி. கிட்டத்தட்ட முன்னால தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததெல்லாம் என்னாச்சு? இதுவரைக்கும் ஏதாவது செய்திருக்காங்களா? 1-2 செஞ்சிருப்பாங்க. மொத்தத்தில் 99 விழுக்காடு ஒண்ணுமே செய்யலையே மக்களுக்கு. தேர்தல் வாக்குறுதி என்பது திமுகவுடைய வாக்குறுதி, பொய்த்து போன வாக்குறுதி. அவர்கள் பொய்யை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. பொய் சொல்லியே மக்களை ஏமாற்றி ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர்கள் இனிமால் செய்ய போகின்றார்கள். வாக்குறுதி என்பது பொய்யானது. இந்த மக்கள் இப்பொழுது நம்ப மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் பெருமக்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், அரசு துறையில் வேலை செய்கின்றவர்கள், இப்பேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள், ஒட்டுமொத்தவர்களுக்கும் எதிர்ப்பாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சி பீடத்தில் உட்கார முடியும்? அவர்களுக்கெல்லாம் செய்த நன்மைகள் என்ன? அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது செய்திருக்கின்றார்களா? இதுவரை செய்யவே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவர்கள் வாக்குறுதி எல்லாம் உண்மையாகும்? ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி முழுவதும் ஏழை எளிய மக்களை நசுக்குகின்ற வாக்குறுதியாகத்தான் இருக்குமே தவிர பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. ஆகவே இது பொய்த்து போன வாக்குறுதியாக நான் கருதுகிறோம். ஆமா, கண்டிப்பா தொகுதியில் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. அது பிரஸ் மீட் வச்சு கொடுப்போம். தண்ணி முதல் பிரச்சனை தண்ணி தான். தொழிலாளர்களுக்கும் பல பிரச்சனைகள். ரோடு சுத்தம் சரியா கிடையாது. சுத்தம் நீங்க போனீங்கன்னா ஆமா வச்சிருக்கோம். கண்டிப்பா நாங்க தான் ஆட்சி மேடத்தில் உட்கார்ந்து போறோம். அப்புறம் நாங்க அந்த மக்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? அதுபோக எடப்பாடி அண்ணன் நிறைய நலத்திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அதற்கு நானும் உறுதுணையாக இருந்து, நம்மளுடைய கட்சியும் உறுதுணையாக இருக்கும். என்டிஏ கூட்டணி உறுதியாக இருந்து செயல்படுத்துவோம். நன்றி.